காலம் திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டிற்கு செய்ததை தமிழகம் எங்கும் சொல்லுவோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம் தொகுதியிலே மூப்பே கிரி அவர்கள் செய்திருக்கிற சாதனையை வீடு வீடாக தெரு தெருவாக ஒவ்வொரு நபரும் கொண்டு சென்றாலே 50,000 வாக்கு வித்தியாசத்திலே நிச்சயமாக அவரை வெற்றி செய்ய முடியும். குறிப்பாக பெரியார் கண்ட கலைஞருடைய சமத்துவபுரம் இன்றைக்கு அமைந்திருக்கிறது சொன்னால் அதற்கு வித்திட்டது மூப்பே கிரி என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்றைக்கு திருவண்ணாமலைக்கும் தானிப்பாடு வழியாக அரூருக்கு 4 வழிச்சாலை. ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிற நம்முடைய மூப்பே கிரி அவர்கள் 4 வழிச்சாலையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தன் தொகுதியில் இருக்கிற தானிப்பாடியிலும் தண்டராம்பட்டிலும் புறவழிச்சாலையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு சீரிய நோக்கத்தோடு இன்றைக்கு அந்த பணிகள் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதெல்லாம் விட ஒரு பெருமை, கோலாப்பாடியில் இன்றைக்கு சிட்கோ என்கிற ஒரு அற்புதமான சிறு தொழில் கூடங்கள் அமைவது. ஒரு டிப்ளமா படிச்சவன், ஒரு என்ஜினியரிங் படிச்சவன் நேரடியாக இன்னடத்துக்கு வேலைக்கு போகாம தானே முதலாளி ஆகிக்கிறது. இதுதான் சிட்கோனுடைய தத்துவமே. இதுதான் படித்தவர்கள் நேரடியாக தன் சக நண்பர்களுக்கு வேலை கொடுத்து தானே முதலாளி ஆகிறது. அதான் சிட்கோ. அப்படிப்பட்ட இந்த சிட்கோ இன்றைக்கு வந்திருக்கிறது சொன்னால் அதற்கு வித்திட்டதும் நம்முடைய மூப்பே கிரிதான் என்று சொன்னால் அது மிகையாகாது. அது சொல்ல போனால் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு 8 தொகுதியும் சமமாகத்தான் பார்ப்பது. அதனால்தான் வளர்ச்சி இருக்கும் மாவட்டத்தில். அப்படியே யோசனை பண்ணிட்டு இல்லப்பா இது மூப்பே கிரிக்கே கொடுத்துருப்பா, கடைசியில் இதே லிஸ்ட்ல போட்டுக்க மூப்பே கிரிக்கே கொடுத்து நான் சொல்லிக்கிறேன். அதைத்தான் நீங்க இந்த சாலையில வீரணம் பகுதியில இன்னைக்கு இந்த தண்டராம்பட்டு ஒன்றியத்தை உள்ளடக்கி இருக்கிற செங்கம் தொகுதிக்கு வந்திருக்கிறது சொன்னால் அந்த பெருமையும் மூப்பே கிரியை தான் சாரும் என்று இந்த நேரத்தில் அதனுடைய விளைவு இன்றைக்கு இந்த செங்கத்திற்கு கலைக்கல்லூரி வருவதற்கும் பெரிதும் உந்து சக்தியாக இருந்தவர் நம்முடைய தம்பி மூப்பே கிரி என்று சொன்னால் அது மிகையாகாது. அதனால தன்னுடைய தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பணியாற்றுவதை விட, ஏன்னா பல பேர் அமைச்சராக இருப்பாங்க, இவ்வளவு கொண்டு போயிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சாதித்ததுல நம்முடைய மாவட்டத்தில் யாருக்கு முதல் மார்க் போடணும்னா மூப்பே கிரிக்கு தான் போகணும். முதல் மார்க். அப்படிப்பட்ட இந்த பணிகளை எல்லாம் செய்துவிட்டு இவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காகத்தான் முதலமைச்சரின் சார்பாக நான் இங்கே வந்திருக்கிறேன். அதனால் வந்திருக்கிற ஒருங்கிணைப்பாளர்கள், அன்பு சகோதரிகள், இளைஞரணி தம்பிமார்கள், இந்த தேர்தலில் நாம் ஆற்ற வேண்டிய பணி, செய்த திட்டங்களை ஒரு இல்லந்தோறும் சென்று நினைவுபடுத்துங்கள். நான் வேறொன்று சொல்லவில்லை. அது புதுமைப்பட்டு திட்டமாக இருக்கலாம், விடியல் பயண திட்டமாக இருக்கலாம், தமிழ் புதலம் திட்டமாக இருக்கலாம், காலை உணவு திட்டமாக இருக்கலாம். ஏன் அண்ணன் தம்பி மறந்தாலும் மறக்காமல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ற அன்பு சகோதரர்களுக்கு மாதா மாதம் 1000 என்ற உரிமை தந்தாரு. அவர் இப்ப சொல்றாரு, இப்ப நான் 2வது முறை ஆட்சி வந்தா முதல்ல போடுற கையெழுத்து 2000 ஒரு சகோதரர்களுக்கு மாதா மாதம் போய் சேர வேண்டும் என்பதுதான் அவருடைய கையெழுத்தாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட இந்த திட்டங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். கேட்டால் சொல்லுகிறார்கள், நாங்கள் இந்திய புகுத்துகிறோம், ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்க இந்திய படிக்கிறதா சொல்லுங்க, உங்களுக்கு மானியம் தருவோம். இல்ல தரமாட்டோம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் தன்மான உள்ள தலைவராக இருக்கிற காலத்தில் சொன்னார், நீ 10,000 கோடி கொட்டி கொடுத்தாலும் எங்களுடைய கொள்கை இருமொழி கொள்கை தான், இந்திய எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஜனநாயக போர் டெல்லியில இருக்கிற ஒன்றிய அரசாங்கத்திற்கு தமிழ்நாட்டுக்கு தான் போர். எனவே இந்த தமிழ்நாட்டு ஜனநாயக போரில் நாம் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் தமிழர்கள் அத்தனை பேரும் வெற்றி பெற்றார் என்று பொருள். தமிழ்நாட்டிலே மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைகிறது என்று சொன்னால் தமிழர்கள் வெற்றி பெற்றிருக்கார் என்ற பொருள். ஏன் இதோ மூப்பே கிரி வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் தமிழர் வெற்றி பெறுகிறார் என்று பொருள்.
எனவே அப்படிப்பட்ட இந்த தொகுதி வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு சிறப்பாக பணியாற்றுகின்ற தம்பி மூப்பே கிரிக்கு உதயேஸ்வரன் சின்னத்திலே வாக்களித்த ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வையுங்கள். நன்றி, வணக்கம்.